நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நம்ம வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்பதே ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் சிந்திக்க போகிறதான சத்தியத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த சத்தியங்களில் நாங்கள் ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி, நாங்கள் முழுமையாக அதை அடைந்து கொள்றதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், எங்களுடைய குறைவுகளையும் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அதிலிருந்து மனம் திரும்பவும் உதவட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். உம்முடைய கரத்திலேயே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் 2026ஆம் வருடத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைத்து இந்த முதல் வார ஆராதனைக்கு நாம் வந்திருக்கோம். கடந்த வருடத்திலேயே நாம் பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருப்போம். சில நேரங்கள்ல கண்ணீர்கள், சில நேரங்கள்ல சமாதானமான சூழல்கள், சில நேரங்கள்ல சத்துருக்களுடைய எதிர்ப்புகள், இல்லைங்களா? இப்படி அநேக மேடுகள், பள்ளங்கள், வளைவுகள், இப்படி பலவிதமான சூழ்நிலையை நாம் கடந்து வர வேண்டியது இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்க வேண்டியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் ஊடாகத்தான் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கிறது, இல்லைங்களா? அப்போ இந்த 2026 என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய பரலோக பயணத்தினுடைய அடுத்த அடியை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயணத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம். அந்த பயணம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்துல அடுத்த அடியை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம், இல்லைங்களா? அதுதான் இந்த 2026. இப்போ இன்னைக்கு நாம அதைத்தான் சிந்திக்க போகிறோம், இல்லைங்களா? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா பரலோக பயணிகள். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. இந்த செய்தியை நம்ம சரியா விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட நாம் கடவுளை மகிமைப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருப்போம், இல்லைங்களா? பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாலே அது நன்மையை மட்டுமே சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. நன்மை என்று சொன்னா அது என்ன விதமான நன்மை? உலக பிரகாரமான நன்மைகளை மட்டுமே அது சார்ந்திருக்கிறதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துன்ப நேரங்கள் கூட அது ஒரு நன்மையான காரியம் அப்படிங்கிறத நம்ம வேதத்தை தெளிவாக பார்த்து அறிவோம் என்று சொன்னா நாம் புரிந்து கொள்ளலாம், இல்லைங்களா? ஆகவே நாம் பரலோக பயணத்தினுடைய அடுத்த அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லலாம், இல்லைங்களா? நம்ம வாழ்ந்து நமக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வாழ்ந்து போய்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துடைய வருகை அல்லது நம்முடைய மரணம் அது நிகழுகிற வரைக்கும் நாம் இந்த உலகத்துல ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி மேற்கொள்ளுகிற இந்த நீண்ட பயணத்துல நமக்கு அநேக விதமான பல காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? அதை நாம் தவிர்க்க முடியாது. அதை நேர்மையாக வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை கடந்து போக வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா வேதம் மெய் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்கிற பரலோக வாசிகள் என்று சொல்லி நம்மை சொல்லுகிறது. அதோடு வேதம் கிறிஸ்தவர்கள் அனைவரையும், விசுவாசிகள் அனைவரையும் பரதேசிகள் என்று சொல்லி அழைக்கிறது. நம்ம வாசிக்க கேட்ட இல்லைங்களா? பரதேசிகள் என்று சொல்லி அழைக்கிறது. பரதேசிகள் அப்படின்னா என்ன? பொதுவா பரதேசிங்கிற வார்த்தை எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா
பரதேசம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த பரதேசிங்கிற வார்த்தை. பரதேசம் அப்படின்னா பிரதேசம் என்று சொல்லி அர்த்தம். இன்னொரு தேசத்தை சார்ந்தவர்கள், அதாவது பிற நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது அந்நியர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள். நம்முடைய இந்தியாவுல சில முக்கியமான கடற்கரைகளுக்கெல்லாம் போனோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு கோவாவெல்லாம் போனோம்னு சொன்னீங்கன்னா அங்க நிறைய வெள்ளைக்காரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் இந்தியாவை ஆண்டாங்க, அது ஒரு புறம் இருக்கிறது. இப்போ நம்ம சுதந்திர நாடாக இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட இந்த கோவா பகுதிகளில் வெள்ளைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறது, அங்க சுற்றுலாவுக்காக வரங்கிறத எல்லாம் பார்க்க முடியும் இல்லைங்களா. அப்படி நம்ம பார்க்கும்போது அவர்களை என்ன சொல்லுவோம், இதா வெள்ளைக்காரங்க போறாங்க அப்படின்னு நம்ம எதை காட்டுகிறோம்? அவர்கள் வேறொரு நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள் அல்ல, நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். கோவா வரைக்கும் போக வேண்டாம், நம்முடைய பெங்களூர்லயே நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் இல்லைங்களா. வெள்ளைக்காரர்களையோ இல்ல ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பினத்து மக்களையோ நாம் பார்ப்போம். பார்க்கிற பொழுது வித்தியாசமா நம்முடைய பார்வை அமைந்திருக்கும். நாம் நம்ம நாட்டு மக்களை பார்க்கிற மாதிரி அவர்களை பார்க்க மாட்டோம். திடீர் என்று அவங்களை பார்த்தோன்னே அங்க பாருங்க கருப்பா இருக்கிறாங்க, முடியெல்லாம் சுருளா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவர்கள் பிற நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல. ஆகவே நாம் அவர்களை வேறு விதமாக பார்க்கிறோம். அவர்களுடைய சாப்பாட்டு முறைகள் வேறு, அவர்களுடைய அந்த நாட்டுடைய கலாச்சார முறைகள் அவர்கள் வேறுபட்டவர்களாக நடந்து கொள்வார்கள். இதையெல்லாம் அவங்க காட்டுவாங்க இல்லைங்களா. இப்போ பொதுவாக பரதேசிகள் என்று சொல்லுகிற பொழுது பிற நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது அந்நியர்கள், வெளிநாட்டவர்கள் அப்படியெல்லாம் சொல்லலாம். பொதுவா சிலர் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியேறி பிழப்புக்காக போகிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், அதே போல ஒரு பெரிய டிராவல் பண்றாங்க இல்லையா, யாத்திரை போகிறவர்கள், அப்படி இடம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு போய் வருகிறவர்கள், இவர்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அவர்களை பரதேசிகள் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக அழைக்கிறாங்க இல்லைங்களா. அது திட்டுவதற்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அது திட்டுவது கூட காரணத்தோட தான் திட்டினாங்க. பரதேசி அப்படின்னு சொன்னா இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறியே, பரதேசி மேல சுத்திட்டு திடுறான் பாரு அப்படின்னு சொன்னா அவன் ஒரு ஒரு ஒழுங்கா வாழ்க்கை வாழாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கிறதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இல்லைங்களா. ஆனா பொதுவா அது எதை காட்டுகிறதுனா வேறு நாட்டை சார்ந்தவர்கள், இந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு விசாவில் இங்க வந்திருப்பாங்க வெளிநாட்டுல இருந்து, அந்த டைம் முடிகிற பொழுது எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவங்க தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இல்லைங்களா. இப்போ வந்தாங்க, அந்த வேலைகள்லாம் பார்த்தாங்க, அடுத்து அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அங்க அவங்க குடும்பங்கள் காத்து கொண்டு இருக்கிறது, அவங்களுடைய எல்லா பொக்கிஷங்களும் அந்த நாட்டுல அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. வீட்டுல தானே வச்சிருப்பாங்க, பொருளெல்லாம் வீட்டுல தான் வச்சிருப்பாங்க, அங்க போக வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. அப்போ வேதம் கிறிஸ்துவ விசுவாசிகளை பரதேசிகள் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லைங்களா. ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுதும் இந்த வார்த்தையை வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதி ஆகமத்துல 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை பண்றாரு. கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படி அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தேசத்துல இப்பொழுது ஆபிரகாம் அங்கே ஒரு பரதேசியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அவருக்கு அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிடைக்கல. இப்ப அவருடைய சந்ததி தான் போறதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. எத்தனையோ வருடங்கள் கழிச்சு போறாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவர் அங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை நமக்கு 17:8 சொல்லுகிற பொழுது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் என்று சொல்லிப்பான். அப்போ ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு இப்ப கானான் தேசத்துல இருக்கிறார். எப்படி இருக்கிறதாக அவர் சொல்றார், பரதேசியாய் தங்கி வருகிற, ஒரு நிலையான இடம் இல்லை, அது அவருடைய ஊர் அல்ல. இப்ப இருக்கிறாரு, அது தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த நாட்டுல அவர் பரதேசியாய் தங்கி இருக்கிறார், கூடாரம் விட்டு
தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதே போலதான் நம்ம வாசிக்க கேட்ட பேதுரு, அந்த புத்தகத்துல 1 பேதுருல நமக்கு சொல்லுகிற பொழுது பாருங்க, 2ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதல்னாலே, பாருங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், ஆவியானவர் அவர்கள மறுபிறப்பை கொடுத்து நடத்துகிறார். அதுக்கு பின்னாடி கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், ரசிக்கப்பட்டவன் தான் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும் இல்லைங்களா? அப்ப ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி சொல்லப்படும் இல்லைங்களா? அதே போல அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம் பாருங்க, அங்கேயும் சொல்றத பாருங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? நியாயம் தீர்க்கிறவரை, இல்லைங்களா, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், இல்லைங்களா? இந்த வாழ்க்கை, நாம் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வீடு அல்ல. நாம் ஒரு பரலோக பயணிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய சொந்த நாட்டை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நமக்கு இது காட்டுது. அதே போல எபிரேய நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் சொல்லுகிற வார்த்தையும் பாருங்களேன். எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, எபிரேயர்ல 11:13 எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பகுதியில அந்த எபிரேய ஆக்கியோன் பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றுல உண்மையான விசுவாசிகளை பற்றி விளக்கப்படுத்தும் போது அவர்களை என்ன விதமாக குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க முடியும் இல்லைங்களா? பாருங்க, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அப்ப எபிரேய ஆக்கியோன் பழைய ஏற்பாட்டு வரலாற்றுல உண்மையான விசுவாசிகளை பற்றி விளக்கப்படுத்துகிற பொழுது, பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த விசுவாசிகளை எல்லாம் ஆர்டர் பண்ணி விளக்கிட்டு வர்றாரு 11ஆம் அதிகாரம் முழுவதும். அப்படி வருகிற பொழுது அவர்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று சொல்லி சொல்றார். அந்நியர்கள்னா இந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்நியர்கள்னா இந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல, பரதேசிகள்னா வேறொரு நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா ஒரு சாலையில ஒரு நீண்ட பயணம் செய்வதை போன்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு டிராவல், தொடர்ச்சியாக நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இது ரொம்ப உற்சாகமான பயணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய ஆர்வமான காரியங்கள், எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பயணத்துல. இந்த பயணத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதே போல ஒரு முடிவும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு ஆரம்பம் இருக்கு. நாம ரட்சிக்கப்படுறோம் இல்லைங்களா? தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு ரட்சிக்கை கொடுக்கிற பொழுது அங்க ஆரம்பித்து அது தொடர்ந்து போகிறது இல்லைங்களா? நாம் நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஆனா அப்படி ரட்சிப்பதற்கு ஆண்டவர் நித்தியத்திலேயே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏற்ற காலம் வருகிற பொழுது நம்மை ரட்சிக்கிறார். ரட்சித்த உடனேயே நாம் என்ன பண்றோம்? மோட்சத்தை நோக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில பயணிக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கும் நாம் ஒரு ஆண்டவர் நம்மை நடத்துகிற போது மனம் திரும்பி விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அங்கேயே பயணம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப நம்ம தொடர்ந்து போகிறோம் இல்லைங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நாள் பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம், நித்தியத்தை நோக்கி போகிறப்ப இந்த பயணத்துல ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவும் உண்டு என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த பயணத்துல நாம ஒரு இடத்துல அதிக நேரம் தங்குவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல நம்ம அதிக நேரம் ஒரு பயணம் போனோம் அப்படின்னு சொன்னா நாம ஒரே இடத்துல அதிக நேரம் தங்க மாட்டோம். தேவை கருதி தான் அங்க தங்கி இருப்போம் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு மீட்டிங் போறோம், அங்க ஒரு 3 நாள் 4 நாட்கள் நம்ம அங்க தங்கி இருப்போம். அங்கேயே தங்கி இருந்துருவோமா வாழ்க்கை ஃபுல்லா? இல்லை.
நம்ம போன காரியம் முடிந்து நம்ம திருப்ப வீட்டுக்கு வந்து விடுவோம் இல்லைங்களா? அப்ப நாம ஒரே இடத்துல அதிக நேரம் தங்குவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா நாம் வேறொரு இடத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள், இந்த இடத்துக்குரியவர்கள் அல்ல இல்லைங்களா? அப்ப இதை குறிச்சு தாமஸ் வாட்சன் என்கிற பியூரிட்டன் சொல்ற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுற பாருங்க. உலகம் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய பயணிகளின் விடுதி என்று சொல்லி சொல்லப்படுது. ஹோட்டல் மாதிரி இல்லைங்களா இந்த உலகம். அங்கு நாம் ஒரு நாள், அதாவது ஒரு நாள் 2 நாள் அந்த இரவுகள் மட்டும் நம்ம அங்க தங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி அங்கிருந்து நாம் சென்று விடுவோம் இல்லைங்களா? ஆகவே நம்முடைய வீட்டை மறந்து விட்டது மாதிரி அந்த விடுதிகளின் அறையின் மேல் நம்முடைய இருதயம் நோக்கமாக இருக்கலாகாது என்று சொல்லி சொல்றார் தாமஸ் வாட்ச். என்னன்னா இந்த உலகம்ன்றது ஒரு பெரிய பயணிகளின் விடுதி மாதிரி. ஹோட்டல்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு. அப்ப இங்க நம்ம ஒரு இரவு அல்லது 2 இரவு மட்டும் தங்குகிறோம், பின்பு நாம கிளம்புறோம். ஆகவே நம்முடைய வீட்டை மறந்து விட்டது மாதிரி அந்த விடுதியின் அறையின் மேலேயே நம்முடைய இருதயம் நோக்கமா இருக்கலாகாதுன்னா அந்த உலகத்தையே எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா? இது நாம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பரலோகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு அந்த தாமஸ் வாட்சனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? ஆரம்ப கால கிறிஸ்துவர்களை அடையாளப்படுத்துகிற பொழுது அவர்களை ஒரு குறிப்பிட்ட வழியை பின்பற்றினவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க குறிப்பிடப்படுகிறது, அழைத்தார்கள் இல்லைங்களா? அதாவது வேறொரு பாதையை பின்பற்றுவதற்கு தீர்மானித்தவர்கள் அப்படிங்கிறத அது காட்டு. இவங்க வேறொரு பாதையில், உலகம் பாதை ஒண்ணு இருக்குது இல்லைங்களா, உலகம் போற பாதை இல்லாமல் வேறொரு பாதையை பின்பற்றினவர்கள், ஒரு குறிப்பிட்ட வழியை பின்பற்றினவர்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். உதாரணத்துக்கு பாருங்க, அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சவுல், அதாவது பவுல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற காலத்துல நடந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல பாருங்க, அப்போஸ்தலர் 9:2 சொல்ற வார்த்தை பாருங்க. இந்த மார்க்கத்தாராகி புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லி நான் பாருங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் அப்படின்னா என்னது? கிறிஸ்துவின் வழியை சார்ந்தவர்கள் இந்த மார்க்கத்தார் இல்லைங்களா? இவங்க வேறொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள். அதாவது இவங்க சடங்காச்சாரமாக பின்பற்றி வருகிற அந்த யூத மார்க்கத்தை அல்லாமல் இவர்கள் வேறு மார்க்கத்தை, அதாவது கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற, இவங்க வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து போய்கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இந்த உலகம் போகிற விதமாக இல்லாம வேறு பாதையில போய்கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப இப்படி தேவ பிள்ளைகளாகி நாம் அனைவரும் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த பயணத்தை குறித்து இன்னைக்கு நம்ம ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுல சரியாக பயணிக்க முடியும். இந்த கிறிஸ்து வாழ்க்கையில நம்ம பயணித்து போக முடியும். அதனால பரலோக பயணிகளாகிய நாம அந்த பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவான அதுல அறிவை கொண்டிருந்தால் மட்டுமே சரியான விதத்துல நாம் பயணிக்க முடியும் இல்லைங்களா? அதனால அப்படிப்பட்ட இந்த பரலோக பயணத்தை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் இல்லைங்களா? முதலாவது, பரலோக பயணம் ஒரு விடாமுயற்சியான பயணம் என்று சொல்லி பார்க்கலாம். பரலோக பயணம் அப்படிங்கிறது ஒரு விடாமுயற்சியான பயணம். இந்த பயணத்துல பல சாகசங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? பல சாகசங்கள் அடங்கி இருக்கு. உதாரணத்துக்கு சில ஹாலிவுட் படங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த படங்கள்ல ஏதாவது ஒரு விளையாட்டு மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி அவர்கள் முயற்சி செய்கிற பொழுது அவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களை அது வேறொரு இடத்துக்கே கொண்டு போய் விட்டுவிடும் இல்லைங்களா? அவங்க இருக்கிற இடத்தை விட்டே கொண்டு போய் வேறொரு இடத்துல எங்கேயோ காடு மாதிரியோ அல்லது மலை மாதிரியான இடங்களுக்கோ கொண்டு போய் விட்டு, அதுக்கு பின்னாடி அவங்க அதுல இருந்து வருவதற்கு
சில விதிமுறைகள் கொடுக்கப்படும். இதையெல்லாம் நீங்க பின்பற்றி இதெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நீங்க மறுபடியும் பல இடத்திற்கு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படங்கள் அமைந்திருக்கும். அவங்களுக்கு சில சக்திகள்லாம் கொடுக்கப்படும். அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு காரியத்தையும் செய்து என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய ஹாலிவுட் படங்களை, ஆங்கில படங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு கற்பனையாக எடுக்கப்பட்ட படங்கள். அப்படி வேறொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனா அப்படி கற்பனையாக எடுத்திருப்பாங்க. இங்க இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா எங்கேயோ போயிடுவாங்க. எல்லாம் வித்தியாசமா இருக்கும், காடுகளா இருக்கும், இல்ல அங்க நிறைய மிருகங்கள் இருக்கும். இப்படி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகிற பொழுது பயம், திகில், செத்து விடுவோமா அப்படிங்கிறது பல சாகசங்கள் நிறைந்ததாக அந்த படங்கள் இருக்கும். இப்படி அந்த படங்கள் அமைந்திருக்கும் இல்லைங்களா? ஏன் சொன்னா, விசுவாசிகளாகிய நாமும் கூட அந்த மாதிரி, அதாவதுன்னா அந்த மாதிரி பயணம் இல்ல, அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? அதுல எப்படி அவ்வளவு சாகசங்கள், அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஒரு ஒரு காரியத்தையா அவர்கள் செய்து செய்து போவார்கள் இல்லைங்களா? அவங்களுக்கு சொல்லப்பட்டோம், இதெல்லாம் ஜெயிச்சா நீங்க அங்க போலான்னு. ஒரு ஒரு காரியத்தையா அவங்க முன்னாடி ஜெயிச்சு ஜெயிச்சு போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி விசுவாசிகளாகிய நாம கொஞ்சம் வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அது எப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லுது இல்லைங்களா? இந்த இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு போகிறதற்குள்ள பல சாகசமான காரியங்கள், பல வீரமான காரியங்கள், ஆபத்து நிறைந்த காரியங்கள், இது எல்லாமே நம்முடைய இந்த பரலோக பயணத்திலையும் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் காத்திருக்கும் இல்லைங்களா? உற்சாகமான பல காரியம் காத்திருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா இருப்பாங்க, திடீர்னு சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா? என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும், நான் முன்னேறி போவோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல பயங்கர மோசமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிடும். அதுக்கு பின்னாடி நாம அதிலிருந்து அதை மேற்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் முன்னேறுகிறவர்களாக இருப்போம் இல்லைங்களா? அப்ப இந்த பயணத்திலும் கூட அநேக வீரமான காரியங்கள் இருக்கும். வீரம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல. மற்றவங்களை மன்னிக்கிறதே பெரிய வீரம், அதுதான் வீரம். அது அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது இல்லையா? அடிக்கிறது வீரம்னு அந்த உலகம் சொல்லும் இல்லைங்களா? அடிக்கிறது வீரம் இல்லை, நாய் கூட கடிக்கும் இல்லைங்களா? தன் மேல கல்லப்பட்டா நாய் கூட கடிக்கும். அதுக்கு வீரம்லாம், அதை வீரம்னு சொல்லக்கூடாது. நமக்கு எவ்வளவு பெரிய தீங்கை மனிதர்கள் செய்தாலும், நாம் ரொம்ப நேசிக்கிறவர்கள் நமக்கு எதிராக செய்து போனாலும் கூட, வேதம் சொல்லுகிற மாதிரி கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆண்டவர்? அதை செய்யறது தான் வீரம் இல்லைங்களா? அதுக்கு தான் வீரம்னு சொல்லுவோம். சும்மா குச்சி எடுத்து 4 பேர் அடிக்கிறது, இல்லை ஒரு 5 பேர் அடிச்சு தள்ளுறது வீரம்னா, அதுக்கு நாயே போதும். ஏன்னா நாயோட தான் 4 பேரை கடிக்கும் இல்லைங்களா? அதுக்கு திறமை இருக்குது, கடிச்சிருக்கு. அதுக்கு மனுஷனா இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது இல்லைங்களா? இப்ப இந்த இதுல பயங்கர வீரமான காரியங்கள் இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவாங்க, அப்படியே மூளை குழம்பி போற மாதிரி இருக்கும், இருதையெல்லாம் படக்கு படக்குன்னு அடிக்கும். சில நம்பிக்கை துரோகமான காரியங்கள்லாம் செஞ்சிருவாங்க, அகப்பட்டுருவாங்க. இதை எப்படா சரி செய்யறது, இதை எப்படி சரியான பாதையில கொண்டு போறது, மூளை குழப்பத்துக்குள்ள போய் சுத்தும் இல்லைங்களா? ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தா இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அப்ப அதுக்காக நம்ம முயற்சி பண்றது, அநேக இரவுகள் தூக்கம் இல்லாமல் போகும். இப்படி பல சிக்கல்கள், உளவியல் பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கணும் இல்லைங்களா? ஒரு பரலோக பயணி நிறைய சந்திப்பா. அந்த நேரங்கள்ல எல்லாம் கடவுளுடைய ஆறுதலை நாடி அவன் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஆண்டவர் இரக்கம் பாராட்டு. அவன் ஒவ்வொன்றாக கடந்து வருவான். திடீர்னு பார்த்தா எதிர்பார்க்காத சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் நடக்கும் நம்முடைய பயணத்துல. அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய காரிருள் பள்ளத்தாக்கு மாதிரி வந்துடும் இல்லைங்களா? இப்படி அநேக வீரங்களும் ஆபத்துகளும் நிறைந்த
கதையை போல நம்முடைய பயணத்திலேயும் அநேக எக்ஸைட்மெண்ட், உற்சாகமான காரியங்கள் இருக்கிறது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய சித்தத்தின்படி முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப சில நேரங்கள்ல நாம பாவத்துல அகப்பட்டு கொள்ளுகிறோம். நமக்கு தெரியும் அதை செய்யக்கூடாதுன்னு. ஆண்டவர் சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள் சொன்னாரு. இதெல்லாம் சொல்லி இருந்த போதும் நாம் அஜாக்கிரதையாக இருக்கிற நேரங்களிலே, கவனக்குறைவாக இருக்கிற நேரங்கள்ல, கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த நேரத்துல பாவத்துக்கு அகப்பட்டு கொள்ளுகிறோம் இல்லைங்களா? அகப்பட்டு கொள்ளுகிற பொழுது நாம் அநேக வேதனைகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். அந்த நேரத்துல எல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினால நம்மை நினைத்தருளி தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய நிலைமையை நமக்கு காட்டி கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் மனம் திரும்புகிற பொழுது நாம் மறுபடியுமாக அந்த சந்தோஷத்துக்குள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? பாருங்க, அது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சியிலேயும் நாம் ஒவ்வொரு நாளும் வளரும்படி தேவன் நம்ம வழி நடத்துகிறார். இந்த பயணத்துல ஒரு பெரிய பயணத்தை நாம் மேற்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம், இங்கிருந்து அங்கு இல்லைங்களா? அப்படி போகிற பொழுது அந்த பயணத்துல நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதையெல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? தாண்டி தாண்டி போறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் இல்லைங்களா? இது விடாமுயற்சியான பயணம் என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்தவானின் விடாமுயற்சி அப்படிங்கிற சத்தியத்தை நமக்கு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தாவினால தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம், இறுதியாக மகிமைக்குள்ள எடுத்துப்படுகிறோம் இல்லைங்களா? அப்போ நாம் நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் கவனத்தோடு செய்து இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு நாம் வாழ வேண்டியது அவசியம். விழுந்து எழுந்து மறுபடியும் போய் நாம் போகிற பாதையில தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப இந்த மேடும் பள்ளங்களும் நிறைந்த பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த விதமான சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு துணையாக ஒவ்வொரு பகுதியிலையும் கடவுள் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இது எவ்வளவு உற்சாகமான பயணம் பாருங்க. இந்த பயணம் இந்த வருடம் அப்படி இருக்கும், அடுத்த வருடம் அப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட போகலாம் இல்லைங்களா? ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? புது புது தீர்மானங்களை நாம் எடுத்து, கடந்த வருடத்துல நான் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தேன் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து எதையெல்லாம் செய்ய மறுத்தேன், எதெல்லாம் எதிராக போய்விட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு புதிய தீர்மானங்களை கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக எடுத்து தொடர்ந்து அதுல எல்லாம் போறதற்கு பார்க்கணும் இல்லைங்களா? கடந்த வருடத்துல வேதத்தை நான் வாசிக்கணும் என்று நினைத்திருந்தேன், முழுவதும் நான் வாசிக்கல, பாதியில் நிறுத்திட்டேன். புத்தகத்தை வாசிக்கணும்னு நினைச்சேன், பாதியில நிறுத்திட்டேன் இல்லைங்களா? சமாதானத்தோட நம்ம போகணும், பல விஷயங்கள்ல போகணும்னு நினைச்சேன். இப்படி பல விஷயங்களை ஆவிக்குரிய ரீதியில தீர்மானம் எடுத்து செய்ய முடியாமல் போய்விடுது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இந்த வருடத்துல இன்னும் அதிகமாக இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பாதியில கட்டாகி ஓடிடலாம் முடியாது. அவிசுவாசி ஓடி விடுவான் இந்த பயணத்துல இல்லைங்களா? அவிசுவாசி ஓட்டம் பிடிச்சிருவான் இந்த பயணத்துல இல்லையா? ஆனா ஒரு விசுவாசி அப்படி போக மாட்டான். அப்ப இது ஒரு உற்சாகமான பயணம் என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வேதம் அதை நமக்கு சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள்ல 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நாளைய தினத்தை குறித்து பெருமைப்படாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சொல்லி சொல்ல. அது எதை காட்டுது அப்படின்னா, நீ நாளைய பற்றி, நாளை தினத்தை பற்றி பெருமைப்பட்டு பேசாதே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு நாள் என்னத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. அந்த நாள் என்ன கொண்டு வருங்கிறது உனக்கு தெரியாது. நாளைய தினத்தை குறித்து பெருமைப்படாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே அப்படின்னு சொல்லி. பிறப்பதை இல்லை, பிறப்பிப்பதை இல்லைங்களா? நாளைய தினத்தை குறித்து பெருமைப்படாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அது என்னத்தை கொண்டு வரும்னு உனக்கு தெரியாது.
அதனால நாளை தினத்தை குறித்து பெருமைப்பட்டு பேசாதே. அது எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா. இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய பரலோக பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இல்லைங்களா. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா எது நடந்தாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தமே அன்றி எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது அப்படிங்கிறதை நாம் நம்பலாம் இல்லைங்களா. சங்கீதம் 23 நாம் வாசிக்க கேட்ட மாதிரிதான் அவர் நம்மை சில நேரங்கள்ல பசும்புல் வெளிகள்ல நடத்துகிறார். நல்ல பசுமையான புல் இருக்கிற இடத்தில் நம்மை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். சில நேரங்கள்ல எதிரிகளுடைய முன்னணியில நம்மை நடத்துகிறார். சில நேரங்கள்ல மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட அவர் நம்மை நடத்துகிறார். அவர் எங்கு நம்மை நடத்தினாலும் நாம் நம்முடைய எஜமானராகிய ஆண்டவரை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாம் போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கேள்வி கேட்கறதல்ல, நாம் போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம கூட தேவன் இருக்கிறார். சில நேரங்கள்ல சரிவான பள்ளத்தாக்கு நம்முடைய கால்களை திடப்படுத்தும் என்று சொல்றாங்க. சில நேரங்கள்ல மேடான பள்ளத்தாக்கு நம்ம இன்னும் காலை வலிமையாக்கும். சறுக்கல்ல நடந்தாதான் நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. புதுசா திடீர்னு ஒரு இதுல போய் காலை வச்சீங்கன்னா சர்வல்ல வலிக்கிட்டு கீழே விழுந்துரும். ஆனா சில நேரங்கள் இந்த காட்டு வேலைகள்லாம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்கட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிக்குள்ள நடந்து இந்த வரப்பு மேலையெல்லாம் நடந்து ரொம்ப தூரத்துக்கு வருவாங்க, வெயிட் ரொம்ப தூக்கிட்டு இல்லைங்களா. அவங்களுக்கு நடந்து அந்த பகுதியில எப்படி காலை எந்த ஷேப்ல வச்சு நடக்கணும்னு தெரியும். வேகமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. புதிதாய் போனீங்கன்னு வச்சுங்க, காலை வலிக்கு குப்புன்னு கீழே வந்துடும் இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பகுதியிலே நமக்கு பழக்கம் இல்லை. அதே போல அவ்வளவு வெயிட்டை வச்சுக்கிட்டு அந்த பாறை மாதிரி இருக்கிற உயரமான பகுதிகளில் சருவலா எந்த படிக்கட்டு மாதிரி இருக்காது, எதையாவது பிடிச்சி மேலே ஏறி போவாங்க. அப்படி அவர்கள் போகிறதற்கு காரணம் அவர்கள் அந்த வழியில பழக்கப்பட்டு விட்டார்கள். அவங்களுடைய கால் திடப்பட்டு விட்டது. அவர்கள் அதை எதிர்கொண்டு எவ்வளவு சுமையா இருந்தாலும் தூக்கி கொண்டு நடக்கிறார் இல்லைங்களா. புதிதாக போகிறவர்கள் அந்த விதத்துல சும்மாவே நடக்க முடியாது, வெயிட்டை வச்சு நடக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மையானது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கத்துக்கணும் இல்லைங்களா. சில நேரங்கள்ல நமக்கு அது நம்மை கீழே தள்ளி விடுவது போல சர்க்கலான பாதை மாதிரி தெரியும். ஆனா நாம் விழுவதற்கு அல்ல, நாம் இன்னும் திடமாக்கப்படுவதற்காக கடவுள் அந்த பாதையில நம்ம நடத்த மாட்டோம். சில நேரங்கள்ல மேடு போல ரொம்ப சிரமமாக காலெல்லாம் வலித்து இது என்ன மோசமான நிலை போல இருக்குதுங்கிற நினைவுகள்லாம் வரலாம். ஆனால் நம்முடைய கால்கள் திடமாகிறதற்காக, நாம் இன்னும் பக்குவப்படுவதற்காக, கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேறி போவதற்காக நம்மை கடவுள் நடத்தலாம். அப்ப எந்த வழியிலே கடவுள் நடத்தினாலும் நம்முடைய எஜமானரை பின்பற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நினைவு கொள்ளணும். இப்ப பாருங்க, நம்ம விடாமுயற்சியோடு வேதத்திற்கு கீழ்ப்படிந்து முன்னேற வேண்டியது எவ்வளவு அவசியம்னு பாருங்க. இது ஒரு விடாமுயற்சியான பயணம் அப்படிங்கிறத நாம மறக்கக்கூடாது இல்லைங்களா. ஆகவே இந்த 2026 கூட நாம் கடந்து போகிற பல விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில பல இன்னல்கள் நடக்கிற பொழுதும் கூட நாம் ஆண்டவரை கேள்வி கேட்கிறது போலவோ மனதில தூஷிக்கிற மாதிரியான காரியங்களோ செய்யாம, இந்த பாதையும் தேவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில ஏதோ எனக்கு கற்றுத்தந்து நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அதோடு கூட சந்தோஷமான நிகழ்வுகள் பலது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பொழுதும் கூட அந்த நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத நினைக்கணும் இல்லைங்களா. அந்த நேரத்துல அப்படியே போய் படுத்து கிடக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லைங்களா. எங்கெங்கேயும் சுத்திட்டு ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படியே போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்துட்டு நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு டயர்டா இருக்கு படுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு அப்பவும் நன்றி அறிதலோட நாம் இருக்க வேண்டும் இல்லைங்களா. அப்ப இது ஒரு விடாமுயற்சியான பயணம் இல்லைங்களா. அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும், நம்ம பரலோக பயணிகள், நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்ப ரொம்ப கவனத்தோடு நம்ம பயணிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. சரி, 2வது
நம்முடைய இந்த பரலோக பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நம்முடைய இந்த பரலோக பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லும்போது, நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க நமக்கு ஒரு நிலையான நகரம் இல்லை, வரவிருக்கிற நகரத்தையே நாம் நாடுகிறோம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இந்த பரலோக பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை நமக்கு காட்டுகிறது. இது நிலையானது அல்ல, இது என்றென்றைக்கும் இருக்க போகிறது அல்ல, நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டு போக வேண்டியது அவசியம் இங்கேயே இருக்கிறது அல்ல. அதை தான் நம்ம பார்க்கணும். இது உலகம்ன்றது ஒரு பெரிய பயணிகள் விடுதி. ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நம்ம தங்குறோம், சில ஆயிரங்களை கொடுத்து தங்குகிறோம். அங்க சில விதமான வசதிகள்லாம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம், பெட் இருக்கலாம். உடனே நம்முடைய பயணத்தை மறந்தாறு போல அங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா அது நம்முடையது அல்ல, நாம் பயணப்பட வேண்டிய தூரம் அது நிலையற்றது அப்படிங்கிறது. அப்ப நம்முடைய இந்த பரலோக பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம் பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி சொல்லுகிறது. காணப்படுகிறவைகள் அனித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுங்க. இல்லைங்களா? காணப்படாதவை என்ன? நீ வரப்போகிற வாழ்க்கை இல்லைங்களா? காணப்படுகிறது உலக காரியங்கள் நமக்கு இருக்குது இல்லையா? இப்ப இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிலையற்றதுன்னா அது தப்பா கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது எதை குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை 2 முக்கியமான பதங்களின் மூலமாக அதை சொல்லலாம். ஒன்று இப்பொழுது, இன்னொன்று இன்னும் வரவில்லை. அந்த வார்த்தையின் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அது என்னது இப்போது இன்னும் வரவில்லை அப்படின்னு அது என்ன? அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். அதாவது வரவிருக்கிற வேறொரு உலகத்தினுடைய காரியங்கள் ஏற்கனவே நம்முடைய தற்போது இருக்கிற அந்த காலத்தினுடைய நிகழ்வுகள்ல ஊடுருவி நம்ம வேறொரு ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக உரிமை கோருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது வர இருக்கிற வேறொரு உலகத்தின் காரியம், பரலோகத்தினுடைய காரியம் ஏற்கனவே நம்முடைய தற்போதைய காலத்துல உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த உலக வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள்ல ஊடுருவி நம்மை வேறொரு ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக மாற்றி இருக்கிறது, உரிமை கோருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வேதத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அந்த வாழ்க்கை, அந்த நகரத்து வாழ்க்கை, அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நம்ம இப்பொழுது பாதித்திருக்கிறது இல்லைங்களா? நாம வாழ்ந்துகிட்டு இருந்த உலகத்திலேயே அது நம்மை பாதித்திருக்குது. அதனாலதான் இப்பொழுது இனி வரவிருப்பது. இப்பொழுது அந்த சட்டங்கள் நம்மை ஆண்டு, இயேசு கிறிஸ்து ஆண்டு அவருக்குரியவர்களாக நம்மை வாழும்படி இந்த உலகத்துல நம்மை வைத்திருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த உலகத்துல இருந்து அது இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. இப்ப நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? வேதம் சொல்ற வார்த்தை பாருங்க, பிலிப்பியர்ல 3:20 பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ
வரவிருக்கிற வேறொரு உலகத்தின் காரியங்கள் ஏற்கனவே நம்முடைய தற்போதைய காலத்தினுடைய நிகழ்வுகள்ல ஊடுருவி நம்மை வேறொரு ராஜ்யத்தின் குடிமக்கள்களாக உரிமை கோர வைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதற்குள்ள நம்மளை நடத்தி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் உலகத்தான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு இயேசு சொன்னார் இல்லைங்களா? அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த பயணம் மேற்கொள்ளுகிற காரியம், நம்முடைய இந்த பரலோக பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து இல்லாமல் போகும். இந்த உலக ஆசை இச்சைகள் எல்லாம் அழிக்கப்படும் இல்லைங்களா? இது நிலையானது அல்ல அப்படிங்கிறத நம்முடைய பயணம் மேற்கொள்றத அது காட்டு. மோட்ச பயண புத்தகத்துல கிறிஸ்டியான் அலிநகரத்திலிருந்து புறப்படுகிறான். அலிநகரங்கிறது உலகத்தை காட்டுகிறது. அது ஒரு நாள் அழிக்கப்படும், புறப்படுகிறான் இல்லைங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பயணம் புறப்படுகிற இந்த நம்முடைய பயணம் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோக வாசி அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. இப்படி நம்ம பார்க்கும்போது சில தவறான புரிதலுக்கு நேராக மனிதர்கள் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இன்றைக்கும் கூட இருக்கிறாங்க, பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறாங்க. நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு, அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்ல துணி போட்டுக்க கூடாது, நல்ல முடி வெட்டிக்க கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, வாட்சி கட்டக்கூடாது, நல்ல ஷூ ஸ்டைலா போட்டுக்க கூடாது, பிஞ்சு போன செருப்பு இல்லையா, அப்புறம் ஸ்டைலா முடி வெட்டலாமா, வெட்டக்கூடாது, மொட்டை தலை நாட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம அப்புறம் பெண்கள் எல்லாம் ஒரு பவுடர் செண்டு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் என்ன ஆயிடுது, உலகத்து காரியம் ஆகிடுது. உடை உலகத்து காரியம் இல்லையா, அது உலகம். அப்போ அப்படி நினைத்து கொள்ளுகிறார்கள். நான் உலகத்தார் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னே, இந்த உலகத்துடைய நிலையற்ற தன்மையை காட்டுகிறதுன்னு சொன்னோன்னே அப்படி புரிந்து கொள்றாங்க. ஆனா இது அப்படி இல்லை இல்லைங்களா? நாம் இந்த உலகத்துலதான் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய குடிமக்களாக பல்வேறு பொறுப்புகளோடு நாம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதை நம்ம மறக்க கூடாது இல்லைங்களா? நமக்கு இங்க பொறுப்பு இருக்குது, அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் என்னுடைய மனைவியை கவனிச்சுக்க மாட்டேன், என்னுடைய கணவனுக்கு பிடிக்க மாட்டேன், பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டேன், என் வேலையை உண்மையா செய்ய மாட்டேன், அதெல்லாம் பிசாசு, அதெல்லாம் பாவம், நான் தனிச்சு வாழ்றேன், ஒரு ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏசுவேன்னு சொல்றேன் அப்படின்னு எல்லாம் இல்லை இல்ல. அது இல்லை. நம்ம பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்துல நாம் அந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி வாழ்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழுகிற அந்த வாழ்க்கை வேதாகம வாழ்க்கை அல்ல, வேதம் சொன்ன வாழ்க்கை அல்ல. உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வது என்பது இந்த உலக இச்சையான காரியங்கள், தேவையில்லாத பாவகரமான காரியங்கள், அதுக்கெல்லாம் நாம் விலகி நிற்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதே தவிர நியாயமாய் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை விலக்கி வைக்கும்படி நமக்கு சொல்லலை இல்லைங்களா? விலக்கி வைக்கும்படி சொல்லலை. ஜீன்ஸ் பேண்ட் போடுறது பாவமா, அதே ஆண்டவர் விலக்கி வச்சிருக்காரு இல்லைங்களா? அது இல்லை. விரோதம், மற்றவர்களுக்கு எதிராக நாம் இருதயத்துல கொள்ளுகிற மோசமான சிந்தனைகள், பாவ இச்சைகள், அவதூறான பேச்சுக்கள், அடுத்தவனுடைய சொத்து மேல ஆசை கொள்றது, பொருளாசை, இல்ல இப்படி பலவிதமான பாவங்கள் இருக்கு பாருங்க. இந்த உலக மனிதர்கள் ஒருத்தனை ஒருத்தன் அழித்து, ஒருத்தனை ஒருத்தன் கொன்று தனக்கென்று தன்னுடைய வயிறை வளர்க்கதற்காக போராடி கொண்டிருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரியான இச்சைகரமான காரியங்களை ஒதுக்குங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா? தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துங்கள்னு சொல்லுது. உலகத்தான் அப்படி செய்ய மாட்டான் இல்லைங்களா? களவு செய்யாதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது 10 கட்டளை. திருடாதேன்னு சொல்லுது, ஆனா உலகத்தான் திருடுவான். விபச்சாரம் செய்யாதிருங்கள்னு சொல்லுது, உலகத்தான் அதை செய்வான். பெருனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருங்கள்னு சொல்லுது, அப்போ உலகத்தான் அதை செய்வான். இதையெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் செய்யாமல் தவிர்த்து கடவுள் கொடுத்த விதத்துல
தன்னுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உண்மையாக இருந்து கடவுளை மகிமைப்படுத்தி பரிசுத்தமாக போகும் இல்லைங்களா? அப்ப ஒதுங்கி வாழ்றது அப்படின்னு சொன்ன உலக காரியத்துல இருந்து அதை விட்டு வாழணும்னு சொன்னது இங்க இருக்கிற பொருட்களை, சில பொருட்களை அல்ல. அதனாலதான் சொன்ன பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இல்லாம எப்படி வாங்குறது பொருளை இல்லைங்களா? ஆனா பண ஆசை பாவம் என்று சொல்லுகிறேன். பொருள் நமக்கு தேவை, தட்டு இருந்தா தானே போட்டு சோறு சாப்பிட முடியும் இல்லைங்களா? அப்போ பொருள் ஆசை பாவம் என்று சொல்லுகிறது. இல்ல பெருக்கணும்னு சொல்லி எதையாவது பண்ணி ஏமாத்தி திருடி அநியாயமாக ஒன்றொன்றை செய்து சம்பாதித்து போறாங்க இல்லைங்களா? அது பாவ இச்சை இல்லைங்களா? பண ஆசைக்கு நேராக கொண்டு போய் அவர்களை அழித்து இல்லைங்களா? இப்ப அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்து வாழ்க்கையில வேறொரு உலகத்தினுடைய காரியம் ஊடுருவி தற்போது நம்முடைய நிகழ்வுகள்ல அதை பாதித்து நம்மை வேறொரு சட்டத்துக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் ராஜாவாக இருக்கிறார், நாம் அவருக்கு சேவை செய்கிற சேவகராக இருக்கிறோம். அவரோட சட்டத்தை அமைத்து வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்துக்கு கட்டுப்பட்டு வேதத்துக்குள்ளிருந்து உலகத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வேதத்தை அல்ல, வேதத்திலிருந்து உலகத்தை பார்த்து ஒவ்வொரு காரியமும் எதை ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்து நம்ம சரியா நடக்கிறோம். அதை விட்டுட்டு உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறது இல்லை. சன்னியாசியான ஒரு வாழ்க்கையை சாமியார் வாழ்றவர் ஒரு சொம்பும் ஒரு கோழி பையும் வச்சுட்டு தெருவா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வாழ்க்கையை வாழ சொல்ல இல்லைங்களா? போதகர் தனித்துவமா இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த பைய அதே மாதிரி பைய இருக்கு பாருங்க. இப்ப மாத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பைய ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பைய ஒரு அவங்க ஒரு சொம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சன்னியாசி வாழ்க்கை வாழ்றது இல்லை. இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது இயேசுவை யாரும் வித்தியாசமா பார்க்கல. நம்ம ஆரம்பத்துல சொன்ன வெள்ளைக்காரனை பார்த்தா நம்ம டக்குன்னு பார்ப்போம், கருப்பர்களை பார்த்தா டக்குன்னு பார்ப்போம். அதுதான் போதகர் எதுன்னு இப்படி இருக்காங்கன்னு பாக்குற மாதிரி வாழ்க்கல பாக்குறாங்களா? இன்னைக்கு சில பேரை பார்த்தா என்ன திணிசா இருக்கிறாங்க, ஒரு துணி இப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இயேசு அப்படி பார்க்கலையே. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாரா? கல்யாணத்துக்கு போய் எல்லாம் கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு எல்லா திராட்சை ரசம்லாம் குடிச்சிட்டு வராரு. அப்புறம் ஆயக்காரருடைய வீட்டுக்கு போறாரு. பார்த்தவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவர் என்ன ஆயக்காரரோட பாவிகளோட போய் இருக்கிறாரு, இவர் உண்மையான முதல்ல தீர்க்கதரிசியா இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிறவர் யாருன்னு தெரியும், இவர் ஒன்றும் அப்படி தேராதாட்டன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? சமாரியா பெண்ணிடத்துல போய் பேசிக்கிட்டு இருந்தா சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் என்ன பெண்ணிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அது இல்ல தனித்துவம். அதாவது உலகத்துக்கு உலகத்தார நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னது இந்த உலகத்துல இருக்கிற நடைமுறையான காரியங்கள்ல சில விஷயங்களை நம்ம விட்டுறணும்னு அதை சொல்லலை. உலகத்துல செய்யற எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, நன்மையான பல காரியங்கள் இருக்குது இல்லையா அந்த உலகத்துல. அப்ப அதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லைங்களா? எப்போ 24 ஹவர்ஸும் பைபிளை பத்தியே பேச முடியுமா? நம்ம இந்த உலகத்துக்கு போற கடைக்கு போனோம்னா கடையில பொருள் கேட்போம் இல்லைங்களா? மனுஷன் மாதிரிதான் போய் கேட்க முடியும் இல்லைங்களா? மனுஷன் மாதிரிதான் பேச முடியும், மனுஷன் மாதிரி காரியங்கள் தான் இருக்கும், வித்தியாசமா ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். உலகத்திலிருந்து தங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றி கடவுளுக்கு மகிமையாக நாம் வாழும் வேதத்துக்கு கீழ்படிச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா உலகத்துக்கு உலகி வாழ்றது அப்படின்னு நினைச்ச உடனே அப்படி இருந்திருக்கிறாங்க. சீமோன் அப்படிங்கிற ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு பின் கிபி 423 சீரியாவுல ஒரு கம்பத்து மேல ஏறி கிட்டத்தட்ட 37 வருஷம் அந்த கம்பத்து மேலேயே இருந்திருக்கிறார் சாக வரைக்கும். தனித்து வாழ்ந்தார். அப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க. ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வேதத்தை தவறாய் புரிந்து இப்ப நடக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, அன்னைக்கே நடந்திருக்கிறாங்க இந்த மாதிரிலாம். கிறிஸ்து உலகத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டும்னு சொன்ன உடனே இங்க வந்தா தொல்லை பண்றாங்க, இங்க வந்து நம்மளை பாவம் செய்ய வைக்கிறாங்க, இங்க வந்தா கோபத்தை தூண்டுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம்?
இனிமே மூஞ்சிலே முடிக்கூடாது, வந்தா வேற திசையில ஓடிடலாம்னு நினைக்கலாமா? போகக்கூடாது. அங்கதான் போய் பேசி அதை ஜெயிக்கணும், இல்லைங்களா? நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் வேதம் சொல்லுது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொல்லுது. நம்மளை கோபப்படுத்துற இடத்துல நம்ம இருந்து கோபப்படாம அதை எதிர்கொண்டாதான் நம்ம அதை ஜெயிச்சான்னு அர்த்தம். நான் வீட்டுக்குள்ள கதவு பூட்டி உக்காந்துக்கிட்டு எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொன்னா அது நியாயமா? அது போய் கரெக்டா இல்ல? அப்போ எதுவுமே இல்லாம இருந்துகிட்டு அது எனக்கு இப்ப நான் அதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது. அதை எதிர்கொண்டு அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும் வாழ்க்கை, இல்லைங்களா? அப்ப இப்படி வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இது கிறிஸ்துவை மறுதளிக்கிறதை தவிர வேற எதுவும் இல்லை. தனித்து வாழ்றதுன்னா யாரு கூடயும் பேசாம, யாரு கூடயும் ஒரு சிரிக்காம, மூஞ்சி அந்த செவுறு மாதிரி எப்பவுமே வச்சுக்கிட்டு பாக்குறீங்களா? சிரிக்க கூட மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள்லாம் உருண்டுக்கும், பரிசுத்தம் கலைஞ்சு போயிடும். சத்தமா பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நாம் பரிசுத்த ஜனங்கள். என்ன சிரிக்கிறது? சிரிச்சா என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? சிரிக்கிறதுக்கு ஆண்டவரே சிரிக்கிறதுக்கு தான் அதை கொடுத்துருக்கிறார். வாய் சிரிக்கணும், அழுகணும், இதெல்லாம் நம்முடைய உணர்வுகள், இல்லைங்களா? சிரிக்காம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைங்களா? ஒரு மனுஷன்னா சிரிப்பான், அழுகுவான், சோகமா இருப்பான், இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்கு பேர் என்ன? பைத்தியக்காரன்னு பேர். அவனுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியாது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போங்க, அவன் பாட்டுக்கு தன்னைத்தானே இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அவனா நினைச்சா சிரிப்பான், இல்லைன்னா படுத்து கிடப்பான். ஆனா மனுஷன்னா வாழ்க்கையில சிரிப்பாங்க, அழுவாங்க, இதெல்லாம் நடக்கும், இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்முடைய உணர்வுகள். இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை உலகத்தை வெறுத்து வாழ்றது அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம உம்முன்னு உட்காந்துக்கணும், யாருக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை, இல்லைங்களா? நம்ம மனிதர்கள், ஆனா வேதத்துக்கு கட்டுப்பட்டு நாம் வாழலாம். அப்ப நம்ம சமுதாயத்தோடு பின்னி பிணைந்து இருக்கிறவர், இல்லைங்களா? நாம தான் இருளுள்ள இடங்கள்ல ஒளியாக இருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே நீங்கள் குற்றமற்றவர்களாக வாழுங்கள்னு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய கிரியை வெளிச்சு அவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவுள்னு ஏசு சொல்றாரு மத்தேயுல, இல்லைங்களா? நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அவங்களுக்கு கிறிஸ்துவை நோக்கி அவர்களை நடத்தும், இல்லைங்களா? நம்ம நல்ல விதத்துல பேசி, நல்ல விதத்துல செஞ்சு, உண்மை யுத்தமத்தோடு வாழுகிறவங்களுக்கு அதுதான் நடக்கும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கு. இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்புன்னு சொல்லியிருக்கு. உப்பு உலகத்துல போய் குழம்புக்குள்ள உப்பை போட்டாதான் அது ருசி கொடுக்கும், இல்லைங்களா? குழம்புக்கு உப்பு போகும். அப்ப உலகத்துக்குள்ள போனாதானே அது ருசி கொடுக்கும். உலகத்தை விட்டு தனியா உப்பு தனியா குழம்பு தனியா இருந்தா அது எப்படி ருசி கொடுக்கும்? உலகத்தில் போய் நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய உண்மையான தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை ஸ்தலத்துல வாழ்ற வாழ்க்கை தனித்துவமா இருக்கிறப்பா. இவன் மட்டும் ஒரு தனித்துவமா இருந்து செய்யறாங்க உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காரணம் அவர்கள் ஆண்டருடைய பிள்ளைகள். குடும்பத்தை பார்க்கிற பொழுது இவங்க ஆண்டருடைய பிள்ளைங்கன்னு தெரியும். பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இவங்க ஆண்டருடைய பிள்ளைங்க அப்படி வளர்த்துறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லாம தனித்துவமா இருந்தா அது தெரியும், இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த பரலோக பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்ப இந்த உலகத்துல நாம் வாழுகிற பொழுதும் வேறொரு இடத்துக்கு போகக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதனுடைய தாக்கம் இங்க இருக்கணும். வேதத்தினுடைய தாக்கத்தோடு நாம் வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் பிணைந்திருக்கிறோம், நாம் இருளுள்ள இடங்கள்ல ஒளியாக இருக்கிறோம். நமக்கு புதிய தெய்வீக அன்பு நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் நாம் அற்பமாக பயனற்றதாக எண்ணும்படி அந்த அன்பு செய்திருக்கிறது. தேவையில்லாத காரியத்தையெல்லாம் விளக்கும்படி அந்த அன்பு தான் நமக்கு அப்படி செய்திருக்கிறது. அப்படி நாம் போகிற பொழுது நம்ம என்ன பண்றோம்? நாம் பரலோகத்துக்குரியவர்கள்ங்கிறத காட்டுறோம். அப்ப இந்த பரலோக பயணம் உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. கடைசியா மூணாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த பரலோக பயணத்தினுடைய இலக்கை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை. இந்த பயணத்துக்கு ஒரு இலக்கு இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இலக்கு இல்லாத ஒரு பயணம் அல்ல இது, இல்லைங்களா? இலக்கே இல்லாம போயிட்டு இருக்கிற காரியம் எதை காட்டுது அப்படின்னா உலக வாழ்க்கையை காட்டுது.
இல்லைங்களா? உலகத்தானுக்கு எந்த விதமான இலக்கும் இல்லாமல் ஒரு தள்ளாடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா பலவிதமான இலக்குகளை சொல்லுவான். அதெல்லாம் ஒரு இலக்காகவே இருக்காது. இல்லைங்களா? உனக்கு என்ன இலக்கு? நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அது பண்ணணும், இது பண்ணு, இப்படித்தான் இலக்கு இருக்கும். நீங்க என்னத்துக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க? கடைசி என்ன பண்றீங்க? அதுக்கு இந்த வாழ்க்கையில அவனுக்கு ஒரு இலக்கு கிடையாது. இல்லைங்களா? அவன் பலவிதமான சிந்தனைக்குள் போவான். ஒரு நிலையான சிந்தனை, ஒரு தீர்க்கமான பார்வை இருந்து அதை நோக்கி அவன் பயணப்படுகிறவன் அல்ல. உலகத்து மனுஷன் அப்படியெல்லாம் பயணப்பட மாட்டான். பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். மற்றவங்க சொல்றது அவங்க சொல்றதுங்கெல்லாம் கேட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு தீர்க்கமான பார்வைங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லைங்களா? ஆனா நமக்கு தீர்க்கமான பார்வை இருக்கிறது நம்முடைய இலக்கை குறித்து. நாம் எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ராஜாவை கூட வாழ்வதற்காக, என்றென்றைக்கு வாழ்வதற்காக நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுல நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது, ஒரு முழுமை இருக்கிறது, ஒரு திருப்திகரமான உணர்வை அது கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், அவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் வருகிற பொழுதும் கூட நம்மோடு கூட கடவுள் இருக்கிறார், நம்மை நித்தியத்தை நோக்கி நடத்தி கொண்டு இருக்கிறார். நாம் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போய் சேருவோம், ஆண்டவரோடு என்றென்றைக்குமாய் வாழுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான பார்வையோடு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கோம். இல்லைங்களா? அதாவது நாம் யார், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா உலகத்தானுக்கு அப்படி இல்லை. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த விதமான இலக்கும் இல்லாத ஒரு தள்ளாடுகிற வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? பாருங்க, பரலோக பயணிகளுக்கு தன்னுடைய இலக்கை குறித்ததான ஒரு தீர்க்கமான பார்வை வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? தீர்க்கமான பார்வை இருக்கும் பரலோக பயணிகளுக்கு. இல்லைங்களா? இப்ப நம்ம மோட்ச பயணத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அது தெளிவா இருக்கும். வான நகரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, மோட்சத்துக்கு போறாங்க. வழியில எல்லாம் கடவுளை எப்படி பாதுகாத்து நடத்துகிறார் தெரியும். நான் போய் அடைய வேண்டிய இடம் அதுன்னு தெரியும். அதுக்குத்தான் பயணப்பட்டு போறாங்க. நான் உலக மனிதன் அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பாருங்க. நம்ம வாசிக்க கேட்ட வசனம் பாருங்க, அந்த 2 கொரிந்தியர்ல 4:17 நம்ம மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி சொல்லுங்க. பாருங்க, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. இந்த நோக்கி இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அது எதை காட்டுதுன்னா, ஒரு தீவிரமான நிலையான பார்வையை பற்றி அது நமக்கு சொல்லுகிறது. நோக்கி இருக்கிற, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நம்முடைய இலக்கு நமக்கு தீர்க்கமாக தெரியும் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு பரலோக பயணிக்கு நாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தீர்க்கமா தெரியும். நம்ம காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறது. இல்லைங்களா? அதாவது காண முடியாத ஒன்றை நாம் பார்க்கிறோம். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அங்க தேவன் இருக்கிறார், நாம் அங்க அவரோடு கூட இருக்கும்படி போகிறோம். இந்த உலக பாவ காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாக விடுதலை பெற்று நாம் அங்க போய் என்றென்றைக்குமாக வாழப்போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து நாம் வழியில என்ன விதமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து, வேதத்திலிருந்து காட்டி கொடுத்து, சபையை கொடுத்து, ஐக்கியத்தை கொடுத்து நம்மளை நடத்திக்கிட்டு போறாங்க. இல்லைங்களா? அப்ப நமக்கு சரியான ஒரு இலக்கு இருக்கிறது. இல்லைங்களா? அப்போ பரதேசிகளாகி இருக்கிற நாம், அதாவது இன்னொரு தேசத்துக்குரியவர்களாக இருக்கிற நாம் முன்னோக்கி பார்க்கிறதுல ஒரு நிலையான தீர்க்கமான ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிற அந்த மகிமையானது நம்முடைய பார்வையை மெருகேற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை எதிர்பார்ப்போடு கூட செயல்பட வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்து நாம் பயணப்பட்டு போய் ஒரு நாள் நாம் நித்தியத்தை சேருவோம் அப்படிங்கிறது அது நமக்கு காட்டுறது. நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய சிந்தையை ஆட்கொண்டு நம்மளுடைய ஆவலை இன்னும் தூண்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த இடத்துக்கு போறதுக்கு ஆண்டவரோட கூட இருக்கு. இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து நிலைத்து நிற்கிற இந்த பரதேசிகளுக்காக காத்திருக்கிற நன்மைகளோ நாம் எதிர்பார்ப்பதை விட பெரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம்,
பரலோக வாழ்க்கையின் வேதத்துல சொல்லப்பட்டதை வைத்து ஒரு சில காரியங்களை தான் நாம் அதுல அறிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வார்த்தைகளால ஒருபோதும் விவரிக்க முடியாத பல காரியங்கள் அங்கே இருப்பதை நாம் காண்போம். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நம்முடைய இந்த அறிவுக்கு உட்பட்டு இங்கே நாம் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. ஆனா நமக்கு காத்திருக்கிற நன்மையோ நாம் எதிர்பார்ப்பதை விட பெரியது அப்படிங்கிறத நாம் மறக்கக்கூடாது இல்லைங்களா. அது பயங்கரமா இருக்கும், அது நம்முடைய அறிவுக்கே எட்டாததாக இருக்கும். அந்த பரலோகத்துல ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிற காரியம், ஆண்டவரோட வாழ்ற காரியம் இல்லைங்களா. ஆகவே பரலோக பயணிகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிற பொழுது தேவ உதவியை நாடி நாம் போக வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்க. 2025 முடித்து 2026 தொடங்கி இருக்கிறதான நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த பயணம்ன்றது இன்னும் முடிவடையில, அது தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அது எப்போ முடியும் அப்படிங்கிறது கடவுளுக்கே தெரியும். இந்த கர்த்தருடைய வருகை இல்லைன்னா நம்முடைய மரணம் நிகழ்கிற பொழுது நாம் போவோம். அது வரைக்கும் இந்த உலகத்துல நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. சரியான விதத்துல தீர்மானங்களை எடுத்து வேதத்தின் அடிப்படையில, மனதுக்கு போன அடிப்படையில இல்ல, சரியானபடி தீர்மானங்களை எடுத்து வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும், வேதத்தை சரியாக வாசிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல தீர்மானங்களை எடுத்து கர்த்தருடைய முன்னிலையில உத்தமமாக எடுத்து தொடர வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்ப இந்த பயணம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். வரப்போகிற வாரங்கள்லயும் சில வாரங்கள்லயும் இந்த பரலோகத்தை குறித்த முக்கியமான சம்பவங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். அது எவ்வளவு நம்ம போய் அடைய போகிற இடம், எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை இதுல இருந்து நம்ம பார்த்துருக்கிறோம். பரலோக பயணம் அப்படிங்கிறது ஒரு விடாமுயற்சியான பயணம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படித்து போக வேண்டியது அவசியம். அதுதான் பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி சக்தியை நமக்கு காட்டு. அதே போல நம்முடைய இந்த பரலோக பயணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது, பரலோக பயணத்தினுடைய இலக்கை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அது இருக்கும், ஒரு மெய் விசுவாசிக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே பரலோக பயணிகளாக நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியம். அதையே இந்த வருடமும் நாம் செய்வோம் சரிங்களா. ஒரு பயன்பாடோட கூட நாம் இதை முடிப்போம். ஒரு பயன்பாடை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு கேள்வியோடு ஒரு எச்சரிக்கையான பயன்பாடாக நாம் இந்த பயன்பாடை பார்க்கலாம். நீங்கள் மெய்யான பரலோக பயணிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த பயன்பாட்டை நம்ம பார்க்கலாம். நீங்கள் மெய்யான பரலோக பயணிகள் தானா? இப்ப பாருங்க, இந்த பயணம் உங்களுக்கு ஒரு சாகசமான பயணமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. அதாவது வேதத்தின் அடிப்படையில வாழ்கிற வாழ்க்கையின்படி, இந்த வாழ்கிற வாழ்க்கையின்படி இது உங்களுக்கு ஒரு சாகசமான பயணமா இருக்குதா? ஒரு நாள் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க பாவத்தை அழித்தொழித்து முன்னேறி போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. ஏன்னா கிறிஸ்துவனுக்குத்தான் இது சாகசமான பயணமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தோடு அவன் போராட வேண்டி இருக்கிறது, தன்னில் எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராட வேண்டியது இருக்கிறது, பிசாசோடு போராட வேண்டி இருக்கிறது. அப்படி போராடுகிற பொழுது அவன் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவன் கடந்து போகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப இந்த பயணம் உங்களுக்கு சாகசமான பயணமாக இருக்குதா? நீங்க அப்படி வாழ்க்கையில இதெல்லாம் சந்திக்கிறீங்களா? இந்த பயணத்துல நீங்க வேதத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை மகிமைப்படுத்தி முன்னேறுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. ஏன்னா ஒரு கிறிஸ்துவன் என்கிறவன் எதிர்காத்துல பயணம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். கடல்ல போகிற பொழுது எதிர்காத்துல பயணம் பண்ணுகிற மாதிரி இல்லைங்களா. போற போக்குல போறதல்ல, தண்ணி போற போக்குல போறதல்ல, எதிராக போகிறவன் இல்லைங்களா. செத்த மீனை பார்த்தோம்னா தண்ணியில அப்படியே போயிட்டு இருக்கும். அது எங்க போகுது? உயிரோட இருக்கிற மீன் எப்பவுமே தண்ணி போற போக்குல போகாது, உள்ள பாத்தீங்கன்னா அது எதிர்ப்புறத்துல தான் போயிட்டு இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தி முன்னேறுகிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க.
அது மட்டும் இல்ல, வரவிருக்கிற அந்த மறு உலகத்தினுடைய அந்த காரியம் நாம் வாழுகிற இந்த தற்போதைய காலத்தினுடைய நிகழ்வுகள்ல அது நம் ஊடுருவி நம்மை வேறொரு ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக ஆக்கி இருக்கிறதா, அந்த சாயல் என்னில தென்படுகிறதான்னு கேள்வி கேட்டுப்பாங்க. நம்முடைய ராஜாவாக இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகிறாரா? நம்முடைய ராஜாவாக இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுவார் என்று சொன்னால் அவர் கொடுத்த சட்டம் எங்கேன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழணும் இல்லைங்களா? வேதத்துக்கு நான் அடிபணிந்து நடக்கிறேன்னா அந்த சட்டத்துல நான் ஆர்வமாக இருந்து இந்த வேதத்தை வாசிக்கிறதுல கருத்தோடு இருந்து நான் எப்படி அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நான் போகிறேனான்னு கேள்வி கேட்டுப்பாங்க. பரலோக, அதாவது மறு உலகத்தினுடைய காரியங்கள் நம் வாழ்ற தற்காலத்துல ஊடுருவி இருக்க. உலகத்தான் அப்படித்தான் இருப்பான். அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லைங்களா, அப்ப நாம வேறொரு காரியத்துல பாதிக்கப்பட்டவன் கிடையாது. உலகத்தான் ஒரு சில ரூல்லாம் வச்சிருப்பான். இது நன்மை, இது நன்மை இல்லை, இது கொஞ்சம் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம பாக்குறது மொத்தமாவே அது தப்பு, பாவம்னா பாவம் தான். அதுல என்ன கொஞ்சம் நன்மை கொஞ்சம் நன்மை இல்லாதது இல்லைங்களா, அது தப்பு இல்லைங்களா, அது பாவம், அதை நம்ம செய்யக்கூடாது இல்லைங்களா. அப்ப அது நம்ம பாதித்து இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. மறுவுலக காரியம் பாதித்து இருக்கிறதா? அதோடு காணப்படாதவைகளை குறித்த ஒரு தீர்க்கமான நிலையான பார்வை நமக்கு இருக்கிறதா, உங்களுக்கு இருக்கிறதான்னு கேள்வி. பரலோகத்தை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு நாள் பரலோகத்தை போய் அடைய போகிறேன். பரலோக வாழ்க்கைங்கிறது தங்கத்தினால் ஆன ஒரு இடம் இல்லைங்களா. அங்க பலவிதமான பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்க இருப்பார்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் சட்டையை விரித்து கொண்டு இருக்கும். இதையெல்லாம் பார்க்கிறேன். அதுக்காக அங்க பரலோகம் போறது இல்லை, அல்லது என்றென்றைக்கும் வாழப்போகிறேன் ஒரு நரக வாழ்க்கை, நான் அது என்றென்றைக்கு வாழப்போகிற வாழ்க்கைன்றதுக்காக போறதில்லை. நம்மை தெரிந்து கொண்டு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம நேசித்து நடத்தின ஆண்டவராகி இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழப்போகிறேன், அவருடைய அன்பில மகிழப் போகிறேன்னு ஆண்டவரோட இருக்கிறதுக்காகத்தான் அங்க போறோமே தவிர தங்க முலாம் பூசின வீதியில நடப்பேன், தேவ தூதர்களுக்கு ரக்கம் இருக்குமா இல்லையா நாங்க போய் பார்ப்பேன், அதுக்கு இல்லை. நாம் ஆண்டவரோடு வாழும்படி பரலோகத்துக்கு போகிறோம். நம்ம மீது அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் செய்த இயேசுவோடு இருக்கும்படி நாம் போகிறோம். நமக்கு பேரே சொல்லுது என்ன, மணவாட்டின்னு சொல்லி. மணவாட்டி மணவாளனை பார்க்கறதுக்கு போகணும். மணவாளனுடைய வீட்டை பார்க்கறது எப்படி இருக்கும், அங்க போய் கதவு எப்படி வச்சிருப்பாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. மணவாளனோடு உறவாடும்படிக்கு போகிறாங்க இல்லைங்களா, அது தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அப்ப காணப்படாதவை குறித்த ஒரு நிலையான தீர்க்கமான பார்வை உங்களுக்கு இருக்கிறதா, அது உங்களுக்கு சமாதானத்திலும் திருப்திகரமான உணர்வையும் கொடுக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறது, பரலோகத்தை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை இருக்கிறது, அது எனக்கு சமாதானத்தையும் திருப்திகரமான உணர்வையும் எனக்கு கொடுக்கிறது. இந்த பயணத்துல நான் இதை சாகசமாக பார்க்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் அதை ஃபேஸ் பண்ணி நான் முன்னேறி போகிறேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு, மறு உலகத்தினுடைய அந்த காரியங்கள் என்னுடைய தற்போதைய வாழ்க்கையில் என்னை பாதித்து என்னை வேதத்துக்கு கட்டுப்படும்படி ஒவ்வொரு நாள் என்னை செய்து கொண்டு இருக்கிறது, என்னை குடிமக்களாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற உணர்வெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக இந்த வருடத்திலையும் தொடர்ந்து பயணப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாங்க இல்லைங்களா. அதே நேரத்துல இப்ப நம்ம பார்த்த எதுவுமே நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா நாம உண்மையாகவே பரலோக பயன்தானா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். ஜான் பெனியன் எழுதின அந்த மோட்ச பிரயாண புத்தகத்துல கிறிஸ்டியான் பரலோக பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது, மோட்ச பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அநேகர் அவரை சந்திக்கிறதாக அதுல நாம் பார்க்க முடியும். அவபக்தி என்கிற மனிதரும் மாய்மாலக்காரனும் என்கிற மனிதனும் பக்க வழியாக குதித்து அந்த மோட்ச பிரயாண அந்த பாதையில போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாதி வழிகள்ல அவர்கள் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து ஒருவன் காணாமல் போய்விடுகிறான், ஒருவன் அழிந்தே போய்விடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த பாதையில
போய்கொண்டு இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல ஒடியாருவார். ஒடியாந்து இதெல்லாம் அந்தவுக்கு போக முடியாது, அது ரொம்ப மோசமான இடம், அது பயங்கரமா இருக்கு, நாங்க மறுபடியும் ஓடி போயிடுறோன்னு ஓடணும் இருக்கு. விட்டு கொடுப்பவன் என்கிற ஒரு மனிதன் ஆரம்பத்திலேயே கொஞ்ச தூரம் கிறிஸ்டியானோடு நடந்து நம்பிக்கை இழப்பு சேற்றுல விழுந்ததுக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, இதுல தொடர்ந்தா என்னென்ன நடக்குமோ தெரியலேன்னு பாதிலே ஓடினவன் இருக்கிறான் இல்லைங்களா? உலக நாணிங்கிற மோசமானவன் வந்திருக்கிறான், உலக பக்தன்கிறவன் வந்திருக்கிறான். இப்படி எத்தனையோ பேர்களை நாம் பார்க்க முடியும், அப்படி சந்திக்கிறான். ஆனா அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. சில நல்ல விசுவாசிகளையும் அது அடையாளம் காட்டுது. கிறிஸ்டியான் மட்டும் இல்ல, உண்மையானவன்கிறவனை காட்டுது. ஆனா அவர்கள் எல்லாம் நேர் வழியில பயணப்பட்டு பரலோகத்தை நோக்கி போகிறார்கள். அந்த இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து கடவுள் சொன்ன வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுத்து வேற எல்லாத்திற்கும் காதை அடைத்து கொண்டு பரலோகத்தை ஒன்றை இலக்காக கொண்டு போகிறார்கள். அதனால சும்மா போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் பரலோக பயணிகள்னு நினைக்க கூடாது. பாதியில ஓடி போயிடுவா, வாழ்க்கையில கஷ்டம் வந்தோடனே ஓடி போயிடுவா, கர்த்தரை தேடுறது ஒரு உலக நன்மைக்காக தேடுவாங்க, அப்புறம் அது கிடைக்கவே ஓடி போயிடுவாங்க. இப்படி பலவிதமான ஓட்டம் பிடிப்பாங்க அவர்கள் பரலோக பயணிகள். அப்ப இந்த காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருந்து நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா தான் மெய்யான பரலோக பயணம் இல்லைங்களா? விடாமுயற்சியோடு அந்த பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன்னா கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த பயணம், என்னுடைய பயணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை காட்டுதா? நான் அதுக்கேற்ற மாதிரி வாழ்றேன், அந்த பயணத்துக்குரிய அந்த நாட்டுக்குரிய நாட்டை காட்டுதா? சொன்னோம் இல்லைங்களா, வெள்ளைக்காரனை பார்த்தோன்னே நம்ம நாட்டுக்காரன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம் நம்ம. ஏங்க அவர் எப்படி இருக்காரு, அவரை போய் எப்படிங்க எப்படி சொல்றீங்க இந்தியர்? அவர் இந்தியரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க எத்தா உயரத்தில் இருக்கிறாரு, அவருடைய பேச்சே பாருங்க, அவர் காட்டிக்கிறது தப்பா பேசிட்டு இருக்கிறாரு இல்ல, நம்ம நாட்டு மொழியை பேசினா. ஆனா நம்மளால பார்த்தானே சொல்லிடுவோம்ல, நிறையாவது பார்த்து இவரை வெள்ளைக்காரன் சொன்னார நம்புவாங்களா? சிரிப்பாங்க, நம்ப மாட்டாங்க. அவரு பார்த்தா தெரியல நம்ம ஊருக்காரர் மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை. இங்க உலகத்துல நிறத்தையும் உருவத்தையும் வச்சு காட்டுறாங்க. பரலோக பயணிகளுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை காட்டும். அவனுடைய பேச்சு, சிந்தனை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஒவ்வொரு இடத்துலையும் அவன் உத்தமமாக வாழ்கிறது அவனை காட்டி கொடுக்கும். அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பரலோகத்தை குறித்து தீர்க்கமான பார்வை இருக்கு, அதுல நீங்க சந்தோஷப்படுறீங்களா, சமாதானத்தை அடைகிறீங்களான்னு கேட்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கே மனம் திரும்பினது வீணாக ஏமாந்து போய்விடக்கூடாது இல்லைங்களா? மனம் திரும்புங்க, ஆண்டவர் தம் இடத்துல வரவங்களை மன்னிப்பார், ரட்சிப்பு கொடுப்பார், தொடர்ந்து நடத்துவார். அதே போல இதெல்லாம் உணர்வு இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் ஊக்கத்தோட முன்னேறதுக்கு பாருங்க. இந்த வருடத்தையும் பயன்படுத்தி கடவுள் கொடுக்குற எல்லா கிருபைகளையும் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவோம். கடவுள் நம்மை நடத்துவாங்க. நம்ம அப்படி செய்வோம்.